மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய இருதயம் கல்லாய் போக கூடாது, கடினப்படுத்தாதிருங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியத்தை சுட்டி காட்டி புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். அவரிடத்தில் கேட்டால் அவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பவர் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் வந்து காக்க மாட்டார். உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் வேத நியமம். எப்படியாவது என் இருதயத்தை காப்பாற்றிருங்க ஆண்டவரே, காத்துக்கங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், என்னுடைய இருதயத்தை நான் காத்துக்கொண்டேன், உன்னுடைய இருதயத்தை நீ தான் காத்துக்கொள்ள வேண்டும். நம் இருதயம் நம்முடையது. நாம் வாழ்வதற்காக கர்த்தர் நமக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். இருதயம் என்பது ஒரு உறுப்பு அல்ல. இருதயம் என்று வேதம் சொல்வது உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், உள்ளே இருக்கிறவன். வெளியே எப்படி கண்ணை வச்சு பார்க்கலாம், ஆனால் கண்ணு பார்க்கல. உள்ளே இருக்கிற மனிதன் தான் பார்க்கிறான். கர்த்தர் சொல்கிறார், அந்த உள்ளான மனிதனை, அந்த இருதயத்தை கல்லாக்கி விடாத, அதை நீ நன்றாக காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை அவர்களால் செய்து கொள்ள முடியாது, கர்த்தர் அப்படி ஆக்கி இருக்கிறார். அவரே வந்து இவர்களுடைய பாவம் எல்லாவற்றையும் அள்ளிவிட்டு தன்னுடைய பரிசுத்தத்தை, நீதியை கொடுத்து இவர்களை நீதிமான்கள் ஆக்கிவிட்டு இருக்கிறார். இவர்கள் ஒழுங்காக தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். நீதிமான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இவர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள், பைபிள் படிக்கிறாங்க, தசம பாகம் காணிக்கைகளை கொண்டு வந்து ஆலயத்திலே இவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக செலுத்துகிறார்கள். எப்படியெல்லாம் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அப்படியெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் சில சமயத்திலே சில ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ந்து போகிறார்கள், வழிக்கு விழுந்து விடுகிறார்கள், எங்கோ இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுவது உள்ளே போக விடாத படிக்கு இருதயம் கல்லாய் போய் விடுகிறது. இவர்கள் வித்தியாசமாக ஏதோ காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் 430 வருடம் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கடவுளுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே இருந்த ஒரு சிலர் தலைமுறைகளாக தங்களை காத்து கொண்டார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை கவனித்தார்கள். அவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள் ஒரு சிலர். ஆனால் அநேகர் எகிப்தின்
அந்த முறையை பின்பற்றி போய்விட்டார்கள். பாகால் வணக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலையிலே தான் கர்த்தர் மோசேயை எழுப்புகிறார். அந்த தேவ மனிதன் 40 வருடங்கள் பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்து சர்வகலா வல்லவனாக எல்லாவற்றையும் கற்று தேறுகிறான். 40 வருடம் முடிந்த பிறகு இவன் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்ட போகிறான். எபிரேயர்களை எகிப்தியர் அடிப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் போய் அந்த எகிப்தியனை வெட்டி போட்டு விடுகிறான். அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போடும்போது, எதற்கு உன் சகோதரனை அடிக்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நேற்று எகிப்தியனை கொன்றது போல இன்று என்னை கொல்ல பார்க்கிறாயா? யார் உன்னை எனக்கு அதிகாரியாக வைத்தது என்று சொன்னவுடன் குட்டு வெளிப்பட்டு விட்டது. பார்வோன் இவனை கொல்ல தேடுகிறான். முன்னால் மாடு போகணும், பின்னால் வண்டி போகணும். வண்டியை முன்னால் விட்டு மாட்டை பின்னால் விட்டாக்க வண்டி போகாது. கர்த்தர் முன்னால் போகணும், மோசே பின்னால் போகணும். மோசே முன்னால் போகிறான், கர்த்தரை பின்னால் வச்சுட்டான், வண்டி கொடசாஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இவனால் இனி அங்கே இந்த தேசத்தில் இருக்க முடியாது. இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக இவன் ஓடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை காதிலே கேட்டு அவருக்கு பின்பாக இவன் ஓட வேண்டும். கர்த்தர் பார்த்தார், உனக்கு இன்னொரு ட்ரைனிங் தேவையாக இருக்குது. இங்கே 40 வருஷம் இருந்தது போதும், இன்னொரு 40 வருஷம் நீ வா, உன்னை மீதியான் தேசத்துக்கு அனுப்புகிறேன் என்று அனுப்பிவிட்டார். அங்கே போய் இங்கே ஆட்களை மேய்த்து கொண்டு இருந்தவன், மனிதர்களை மேய்த்து கொண்டு இருந்தவன் அங்கே போய் ஆடுகளை மேய்க்கிறான். தாழ்மையை கற்றுக்கொள், சிறுமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள், கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். ஒவ்வொரு நேர சாப்பாட்டுக்கும் என்னையை டிபெண்ட் பண்ணி இரு. நீ என்னதான் எகிப்தின் ராஜகுமாரனாக இருந்தாலும், நாளைக்கு ஒரு பார்வோனாக மாறப்போகிறவனாக இருந்தாலும், உன்னை நான் சிருஷ்டித்தேன், நான் காப்பாற்றினேன். நான் உன்னை நைல் நதியிலே தூக்கி போட விடாமல் காத்து கொண்டேன். நான் உனக்கு அரண்மனை வாழ்வை தந்தேன். எதற்காக? நீ எனக்கு வேண்டும், என் வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் 40 வருடம் மனாந்தரத்திலே வைத்து தாழ்மையை, அன்பை, சமாதானத்தை, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை எல்லாவற்றையும் அவனுக்கு 40 வருடம் கொடுத்தார். கொடுத்து முடித்தவுடன் அவனை இப்போது எகிப்திற்கு திரும்பவும் அனுப்புகிறார். எதற்கு? இந்த ஜனங்களை விடுதலை செய்து இன்னும் ஒரு 40 வருடம் மனாந்தரத்திலே அவர்களை இவன் வழிநடத்த வேண்டும். 40 வருடம் கழிந்த பிறகு 120வது வயதிலே அவன் ஒரு மலையின் மேலே ஏறி அந்த தேசத்தை பார்த்து கொண்டு பரலோகத்துக்கு போய்விட வேண்டும். அவ்வளவுதான். அவன் அதற்குள்ளே நுழைய முடியாது. என்ன விஷயம்? இந்த மாடு பின்னால் வந்துருச்சு, வண்டி முன்னால் போயிடுச்சு. அதனால் கர்த்தர் சொன்னார், நீ அதை பற்றி பேசாத, நீ அந்த தேசத்தை தூரத்துலேருந்து கண்ணால் கண்டுக்கோ, அதுக்குள்ளே பிரவேசிக்கிற ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், வழி நடத்துகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறார். ஆனால் முந்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக ஓடிவிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்ல சொல்ல நாம் முன்னாலே போக வேண்டும். அவர் நமக்காக ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். முதல்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார், நம்மோடு பேசி இருக்கிறார். தேவன் நமக்கு தெரியும், வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு நாம் ஒழுங்காக ஓடிக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது தேசத்தை கடந்து அவர்கள் போகிறார்கள். கர்த்தர் போகும்போது இவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணி இருக்கிறார். இவர்கள் கண்களுக்கு முன்பாக 10 பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அந்த எகிப்து தேசத்திலே இருந்த எல்லாருடைய வீட்டிலும் தலைச்சன்கள் கொல்லப்பட்டன. மனிதர், மிருகங்கள் எல்லாவற்றிலும் தலைச்சன்கள் கொல்லப்பட்டது. இதை இவர்கள் கண்கள் கண்டது. இப்போது இவர்கள் பஸ்காவை அனுசரித்திருக்கிறார்கள். பஸ்கா என்பது இயேசு கிறிஸ்து, அந்த ஆட்டுக்குட்டி, அதற்கு ஒப்புமை. அதை முடித்துவிட்டு இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். முன்னாலே போகிறார்கள். மோசே தன்னுடைய கோலோடு போய் இவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறான். இவர்கள் முன்னாலே போகிற ஆண்டவரை பார்க்க வேண்டும், மாற்றி பார்க்கக்கூடாது.
அவர்கள் அங்கே ஈராத் பள்ளத்தாக்கு என்ற பள்ளத்தாக்கிலே கர்த்தர் சொல்கிறார் மோசேக்கிட்ட, இங்கே அவர்கள் பாளையம் இறங்கட்டும். அதே போல் பாளையம் இறங்குகிறார்கள். திடீரென்று பார்த்தால் பின்னாலே துரத்தி கொண்டு பார்வோன் வருகிறான். ஆனால் அதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பத்தின் மூலமாக இவர்களுக்கு வழிகாட்டுகிறார், இவர்களை பாதுகாக்கிறார். அவர் இருப்பதை இவர்கள் பார்த்தும் கூட, பார்க்கத்தக்கதான பிரசன்னம் அவர்களுக்கு இருந்தும் கூட, முன்னாலே 10 பெரிய அற்புதங்களை செய்த ஒரு மனிதனாகிய மோசேயை கண்களால் பார்க்கிறார்கள். அவனை பார்த்தும் கூட இந்த ஜனங்கள் வேறு மாதிரி நடக்கிறார்கள். இவர்களுடைய இருதயத்திலே வேறு ஏதோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக இவர்கள் என்னென்ன காரியங்களையோ செய்தார்கள். என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். யாத்திராகமம் 14, 11. எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்தரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர்? சாக விட வேண்டுமென்றால் எகிப்திலேயே விட்டிருக்க மாட்டாரா? இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். அற்புதங்களை கண்ணால் கண்டவர்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள், எல்லா வீடுகளிலும் மரண ஓலம். ஆனால் இங்கே இவர்களுடைய வீட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி, என்ன ஆட்டுக்குட்டி? பஸ்கா ஆட்டுக்குட்டி. அது மரித்து அந்த இரத்தம் பூசப்பட்டதால் இவர்களுக்கு பாதுகாப்பு. பிள்ளைகளோடு சந்தோஷமாக வெளியே வருகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்தரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர். சாவை விரும்புகிறார்கள், சாவை பேசுகிறார்கள். நாங்கள் வனாந்தரத்தில் சாக போகிறோம். இவர்கள் சொன்னது போலவே இவர்களுக்கு நடந்தது. இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள், பேசக்கூடாததை பேசுகிறார்கள். கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம்ல, இல்லை நான் உயிரோடு இருக்க போகிறேன் பேசியிருக்கலாம்ல. வந்தா வரட்டும் பார்வோன், அவன் சேனை வரட்டும், எனக்கு வழிகாட்டுவதற்கு மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு முன்னே போகிறார் சொல்லலாமே. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். அடுத்தது, வனாந்தரத்தில் சாவதை விட எகிப்தியருக்கு வேலை செய்வது நலமாயிருக்கும். பொய்கார பயலுக. அங்கேருந்து என்ன பண்ணா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கத்துனான், ஆண்டவரே தாங்க முடியல இவங்க எங்களுக்கு படுத்துகிற பாடு. என்ன சத்தம், என்ன அழுக. அது மேலே போய் பரலோகத்தில் போய் கர்த்தருடைய காதில் எட்டிருச்சு. அந்த அளவுக்கு கீழே இருந்து கூப்பிட்டது மேலே சத்தம் போயிடுச்சு. கர்த்தர் யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நினைவு கூர்ந்தார். ஆணைக்கு மதிப்பு கொடுக்கிற கர்த்தர், ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜெபம் பண்ணுறப்ப உன் பிரச்சனையை பேசாத, உன் கண்ணீர், நீ அரை செம்பு கண்ணீர் விட்டாலும் அது பதில் கொடுக்காது. உன்னுடைய கூக்குரல் உனக்கு பதிலை கொடுக்காது. நீ ஒவ்வொருத்தருக்காக கடிதம் எழுதி போட்டு, ஐயா எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அக்கா இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அது உனக்கு பதில் கொடுக்காது. ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு பதில் கட்டாயமாக கிடைக்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தின்படி நமக்கு செய்கிறவர். அதுக்கு தான் வாக்கு தத்தத்தை சொல்ல வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்திட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்தியருக்கு வேலை செய்வது நலமாயிருக்கும். நீ செஞ்சுக்கிட்டே இருந்துக்க வேண்டியதானே. யார் உன்னை அழுக சொன்னது? யார் கர்த்தர் நோய் கூப்பிட சொன்னது? கர்த்தர் இறங்கி வந்து இவர்களை விடுதலை செய்திருக்கிறார். அடுத்தது இந்த ஜனங்கள் பாருங்க, அடுத்த அதிகாரம் பாருங்க, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 23, 24. அவர்கள் அங்கே வருகிறார்கள். 3 நாள் ஆகிவிட்டது எகிப்தை விட்டு புறப்பட்டு. அந்த வனாந்தரத்தில் சாவதை விட அப்படின்னு சொன்னாங்களே, கர்த்தர் என்ன பண்ணினார்? மோசேக்கிட்ட சொன்னார், உன் கோலை நீட்டு 2 திறந்து விடு, இந்த
சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. அவர்கள் தாண்டி வந்து விட்டார்கள். இப்போது சமுத்திரத்திலே அதே பார்வோனும் அவனுடைய சேனையும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் கரையேறி வந்து உட்கார்கிறார்கள். அங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் குதிரையும் இந்த எகிப்தியர்களும் எல்லாம் அங்கே செத்து கிடக்கிறாங்க. இதை எல்லாவற்றையும் பார்த்து விட்டு நடக்கிறார்கள். 3 நாள் நடக்கிறாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்த தண்ணி எல்லாம் தீந்து போச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்போ தாகமாக இருக்குது. தண்ணி தவிக்குது. என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டவரே, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா அவர் கொடுத்துருப்பார். ஆனால் இவங்க அதை கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்க? அங்கே இருந்த தண்ணி மாறா என்ற இடத்துக்கு வருகிறார்கள். தண்ணீர் இருந்தது, ஆனால் குடிக்க முடியவில்லை. அது கசப்பாக இருந்தது. முறுமுறுக்கிறாங்க. அவர்கள் முறுமுறுத்தார்கள். வார்த்தை சொல்லுகிறது, முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கும் இந்த முறுமுறுப்புக்கும் ஒத்து போகவே போகாது. வேண்டதை கேட்கலாம், கர்த்தர் கொடுப்பார். ஆனால் முறுமுறுப்பதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். யாத்திராகமம் 15:23-24. மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இவன் என்ன செய்வான் சொல்லுங்க? மோசேயால் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. மோசே இவர்களைப் போல ஒரு மனிதன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். அதில் ஒரு சின்ன பீஸ் வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே போடுன்னு சொன்னார். போட்டான். தண்ணீர் மதுரமாக மாறியது. அருமையான தண்ணீர். நம்ம கோயம்புத்தூர் தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன சூப்பர் தண்ணீர் அது. கர்த்தர் அப்படி நல்ல தண்ணீராக மாற்றிவிட்டார். உங்கள் வாழ்க்கையிலே கசந்து போயிருக்கிறீர்களா? வாழ்க்கை கசந்து விட்டதா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு மரத்தை வைத்திருக்கிறார். என்ன மரம்? சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாருங்க. அந்த மரத்திலே அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் பார்ப்பாரு, அவர் வருவார். உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அடிக்கடி கசப்பு வருகிறது. நம்ம ஒன்றும் பரலோகத்தில் இயேசுநாதரோட குடியிருக்கலை, இந்த பூலோகத்தில் தான் குடியிருக்கிறோம். 2 கால் மனிதர்களோட தான் குடியிருக்கிறோம். வாழ்க்கையை அவர்கள் கசப்பாக்குகிறார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் கசப்பாக்குறாங்க, வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களும் கசப்பாக்குறாங்க. ஆனால் கசப்பை பார்த்து தண்ணி குடிக்காமல் இருந்துடாதீங்க. கர்த்தரை கூப்பிடுங்க. அவர் சொல்லுவார், வா, சிலுவையிலே நான் உனக்காக தொங்கினேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்தது பாருங்க, 16வது அதிகாரம் 2-3. அவர்கள் சீன் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். அங்கே வந்துட்டு இவங்க என்ன பேசினாங்க? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிளை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இந்த ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். பசிக்குது ஆண்டவரே, சாப்பாடு வேணும் அப்படி சொல்லியிருக்கலாம். எகிப்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்த தானியங்கள் தீர்ந்து விட்டது, நீங்கள் தானே எங்களை கிளப்பி விட்டீங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், வனாந்தரம் விதைக்க முடியாது, வளர்க்க முடியாது, அறுக்க முடியாது, சேமிக்க முடியாது, இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டீங்களே, நாங்கள் சாக போகிறோமே பட்னியால். எதை எடுத்தாலும் சாவு தான் இவன் வாயில் வரும், வாழ்வே வராது. கர்த்தர் சொல்கிறாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் நீ ஜீவனை தெரிந்து கொள். உன் பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு தேர்ந்தெடுக்க தெரியாது, அது பாவம், யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு இப்படி தலையாட்டும். உனக்கு அறிவு இருக்குல்ல, மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள்.
ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், கர்த்தரை தெரிந்து கொள், ஆண்டவரை தெரிந்து கொள், இயேசுவை தெரிந்து கொள். அவர் உன்னை வழி நடத்த போதுமானவர். இந்த பசங்க இப்படி சொல்லிட்டானுங்க. அங்க கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிளையாம், தேவலாம். கர்த்தரின் கையால் என்னமோ அவர் கொல்ற மாதிரி. உன் உயிரை வச்சு அவர் என்ன செய்வார் சொல்லு? ஒன்றும் செய்ய முடியாது. நத்திங். நீ என்ன இயேசுநாதரா உன் உயிரை மற்ற ஜனங்களுக்காக கொடுக்கறதுக்கு? இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. இருளானது அந்த ஜீவனை, அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஜீவனை நமக்கு கொடுத்து நம்மை கௌரவப்படுத்தி நம்மை கனம் பண்ணி தலை நிமிர்ந்து நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அவருடைய உயிரை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை நன்றாக வாழ விட்டு இருக்கிறார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாம் சாவு தான், சாகிறதுக்கு செத்தா பரவாயில்ல. கர்த்தர் பார்த்தாரு, சாப்பாடு தானே உனக்கு வேணும், சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிடுவேண்டான்னு சொல்கிற, பேசாம இரு. காலையில் பாரு அற்புதத்தை. தூதர்களுடைய அப்பத்தை வானத்திலிருந்து கொட்டினார். கொட்டுறாரு. போ, ஒரு ஓமர் அளவு எடுத்துக்க, கொண்டு வந்து என்ன செய்யணுமோ செய். அவிச்சு சாப்பிடணுமா புட்டு செய், பிழிஞ்சு சாப்பிடணுமா இடியாப்பம் செய், தோசை சுடணுமா செய், என்ன செய்யணுமோ செய். என்ன செஞ்சாலும் இதில் வரும். ஏன்னா நான் கொடுக்குறேன், நான் உனக்காக கொடுக்குறேன். 11 மணிக்கு சட்டியை தூக்கிட்டு போயிடாத, எல்லாம் உருகி போயிடும். சரியான நேரத்தில் போய் சரியான அளவு எடு. நாளைக்கு சேர்த்து எடுத்து வைக்காத, எல்லாம் ஊசி போய் நாரி போயிடும். கொஞ்சமாக எடுத்தவனுக்கு போதாததும் இல்லை, அதிகம் எடுத்தவனுக்கு மீதமும் இல்லை. கர்த்தர் அப்படி சமநிலை பிரமாணத்தின்படி எல்லாரையும் போஷிக்கிறார். அதில் எல்லாம் இருக்குது. புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. உடைய சரீரத்துக்கு வேண்டிய எல்லாம் அதிலே இருக்கிறது. நல்லா எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. மூக்கு பிடிக்க சாப்பிட்டானுங்க பாருங்க, நல்லா சாப்பிட்டானுங்க. எத்தனை வருஷம் சாப்பிட்டான்? 40 வருஷம். இந்த வனாந்தரத்தை விட்டு அடுத்த தேசத்திற்கு போய் அந்த தேசத்திலே இருக்கிற தானியத்தை வாங்கி அதில் சாப்பாடு செய்யறது வரைக்கும், சாப்பிட்றது வரைக்கும் அது பெய்து கொண்டே இருந்தது. அல்லேலுயா, அல்லேலுயா. என்ன நல்ல கர்த்தர். நான் வேலைக்கே போக வேண்டாம், இடுப்பொடிய வேலை செய்ய வேண்டாம், நான் உழுக வேண்டாம், நான் எந்த வேலையை மூட்டை தூக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா போதும், அது அப்படியே என் வீட்டு வாசல்லையே வந்து விழுந்துருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தர் வாசல்ல கொண்டு வந்து கொடுப்பார்ப்பா. அவர் நல்ல கர்த்தர். உங்களை பஞ்சத்திலே சாக விட மாட்டார். அவர் வேலையை கொடுப்பார், சம்பாத்தியத்தை கொடுப்பார், அவர் கணவனை கொடுப்பார், அவர் மனைவியை கொடுப்பார், அவர் உடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுவார். உனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், உனக்கு வேண்டிய நல்ல மூளை அறிவை கொடுப்பார், நல்ல லங்ஸ் கொடுப்பார், புது லங்ஸ் கொடுப்பார், நல்லா மூச்சு விட்டுக்கோ, நல்ல கிட்னிஸ் கொடுப்பார், நல்ல கழிவு பொருட்களை வெளியேற்று, நல்லா சாப்பிடு, நல்லா டைஜஸ்ட் ஆகும். கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார். கண்கள் காணும், காதுகள் கேட்கும். கர்த்தர் எல்லா அற்புதங்களையும் உங்களுக்கு செய்து உங்களை பூமியிலே நன்றாக வாழ வைப்பார். ஆனால் முறுமுறுக்காத, வேண்டதை கேளு. என்ன வேணுமோ அதை கேட்டால் கொடுப்பார். அங்கே போய் முறுமுறுக்கிறது, அழுகிறது, அங்கேயே அந்த எகிப்திலே செத்து போனால் நல்லது, எனக்கு அங்கே பிரேத குழி வேணும், அடப்பாவி, எனக்கு இங்கே நாங்கள் சாக வந்தோம் இரு. அடுத்தது பாருங்க, 17வது அதிகாரம் 3வது வசனம். வரிசையா இவங்க செஞ்சது எல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்காரு. 17வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால்
கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். எப்படி? சாகணும், எங்களை சாகிறதுக்காக நீ கூட்டிட்டு வந்த. சாவதற்காக ரட்சிக்கப்படுவது இல்லை, கஷ்டப்படுவதற்காக ரட்சிக்கப்படுவது இல்லை, நன்றாக வாழ்வதற்காக, பிழைத்திருப்பதற்காக, நீடிய வாழ்வு வாழ்வதற்காக, அதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். சாட்சியாக வாழ்வதற்காக, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக, அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் இந்த பூமியிலே நிரூபித்து காட்டுவதற்காக, பிசாசை வெட்கப்படுத்துவதற்காக, அவனை கட்டுவதற்காக, அவனை கீழ்ப்படுத்துவதற்காக, அவனை மிதிப்பதற்காக, அவனை துரத்துவதற்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டு பூமியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியதற்கு முக்கியமான காரணங்கள் உண்டு. நான் ஒரு ராஜகுமாரத்தி, நான் ஒரு ராஜகுமாரன். நல்ல வாழ்வு இந்த பூமியிலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், அதை பிடித்துக் கொள்ளுகிறேன், அதை நான் அதன்படி நடப்பேன். எனக்கு எல்லாம் நன்றாயிருக்கும். ஆமாம், கர்த்தர் அதற்காக தான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்மை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வைத்து, நம்மை அருமையான ஆலயத்திலே வைத்து வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தது, தண்ணீர் இல்லைன்னு புலம்புனாங்கள்ல, கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு, சரி அங்கே ஓரே மலை முன்னால் இருக்குது, நாங்கள் மலையில் மேலே நிற்பேன், உன் கோல் எடுத்துகிட்டு வா, ஒரு அடி அடி, அங்கே இருந்து தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார். அதே போல் மோசே அடித்தான், தண்ணீர் புறப்பட்டது. அந்த தண்ணீர், அங்கே புறப்பட்ட தண்ணீர் அவர்களோடு கூட நடந்தே வந்துச்சான். அதுக்கு வசனம் எங்கன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு, பைபிளில் இருக்குது. அந்த தண்ணீரை பருகினார்கள். நல்லா தண்ணீர் குடிக்கலாம், குளிக்கலாம், ஆடு மாடுகளை குளிப்பாட்டலாம், பஞ்சமே இல்லை. வானத்துலேருந்து மண்ணா, இப்போ தண்ணி, கூடவே வர்ற தண்ணி. என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா? வேலை செய்யாமல் ஓசிலியாக பொழைச்சிருக்கானுங்க. நல்லா பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சு சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல, அதை காணோம். எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிறது. நாங்கள் சாக போகிறோம், எங்கள் ஆடு மாடு சாக போகுது, எங்கள் பிள்ளைங்க சாக போகுது, எங்களுக்கு பிரேத குழி வேணும், வனாந்திரத்தில் சாக போகிறோம், இதே தான் பேச்சு. பொல்லாத ஜனங்கள். சரி, அடுத்தது எண்ணாகமம் 11, எண்ணாகமம் 11வது அதிகாரம் 5-6. நாம் எகிப்திலே இல்லை, அதுக்கு மேலேருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். எப்படி? ஏண்டா நினச்ச ஒரு காலிஃப்ளவரு, ஒரு ப்ரக்கோலி, ஒரு நல்ல கத்திரிக்காய், முருங்காயை கேட்குறது. கேட்டான் பாருங்க, என்னத்தை கேட்டான்? கொம்மட்டி காய் வேண்டும், கொம்மட்டி காய், கீரை, வெங்காயம். ஐயோ, கேட்டதை பாருங்க. சரி, முறுமுறுக்கிறான், சாப்பாடு வேணும் ஆண்டவர்கிட்ட, சாப்பாடு வேணும் ஆண்டவரே, மன்னா கொடுத்துட்டீங்க, ஆனாக்க கொஞ்சம் நான்வெஜிடேரியன் வேணும் எங்களுக்கு, கொஞ்சம் ஏதாவது கொடுத்தாக்க நல்லது, கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் ஆண்டவரே, ஒரு சிக்கன் 65 போடணும் ஆண்டவரே, ஒரு நல்ல டீப் ஃப்ரை பண்ணணும் ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சி இருந்தால் நல்லாயிருக்கும். கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுத்துருப்பாரு. இவன் இப்படி புலம்பியே கொடுத்தாரு. கர்த்தர் சொன்னார், ஏண்டா இப்படி முறுமுறுக்கிறீங்க? நாளைக்கு பாருங்கடா அற்புதத்தை. ரா முழுவதும் பரிசுத்த ஆவியாகிய பெருங்காற்று வந்தது. கடலில் சமுத்திரத்து மேலே அடித்த வேகத்தில் அங்கே இருந்த கொழு கொழு பறவைகள் கொண்டு வந்து குமிச்சிட்டாரு. பாளையத்துக்கு கிழக்க மேற்க வடக்க தெற்க பாளையத்தில் நடுவில் எல்லாம் குமிச்சிட்டாரு. போய் அள்ளு, எல்லாரும் போய் அள்ளி கொண்டு வந்து குவியல் குவியலாக குவித்தார்களாம்.
அட ஒரு காடை கூட கெட்டு போகலைங்க. நீங்கள் ஒரு 10 கோழியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு முன்னால் வச்சு பாருங்க, என்ன ஆகும்? அவ்வளவுதான். அடுத்த நாளே செம நாத்தம் தாங்காது. 1 மாதம் சாப்பிட்டார்கள். எதை கேட்டாலும் கொடுக்கிற கர்த்தர். என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். வேண்டியது விசுவாசம்தான். உங்கள் விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க, நல்ல அருமையான வேதத்தை பிரசங்கிக்கிற, வசனத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆலயத்தில் போய் உட்கார்ந்து விரும்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. தூங்கி விழக்கூடாது. போச்சு. அங்கேருந்து இங்கே வந்து கடைசியில் பிசாசு இங்கே சர்ச்சுக்குள்ளே தூங்க விடக்கூடாது. தூங்கவே கூடாது. கையில் ஒரு 2 முட்டாய் எடுத்துகிட்டு வந்து வாயில் போட்டுக்கணும் தூக்கம் வந்தாக்க. எப்படி தெரியும்லாம் கேட்கக்கூடாது. நான் தான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். ஆச்சு, அதை பிரயோஜனப்படுத்திக்க வேண்டியது தானே. இவர்கள் முறுமுறுத்தார்கள். இவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். ஒன்றுமில்லையே, எங்களை இப்படி கறியெல்லாம் கொடுக்கலையே. கர்த்தர் பார்த்தாரு, கொடுத்தாரு, போஷித்தார். வாசிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து, அதாவது கோபப்பட்டு, அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்கிறார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் எவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தர் சொல்றார், எச்சரிக்கை. என்னுடைய வார்த்தையை விட்டு, என்னுடைய வசனத்தை விட்டு, என்னை விட்டு விலகிற இருதயம் உனக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் சோதித்தார்கள். 40 வருடம் நான் நடத்தினேன். சோதித்தார்கள். என்ன நடந்தது? 20 வயதுக்கு மேற்பட்டவர்களில் காலேபும் யோசுவாவும் தவிர வேற ஒருவரும் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. இருதய கடினம், வலிவு போகிற இருதயம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற தலைவன் சொல்லுவதை கவனிப்பதில்லை. அவன் மேலேயே கல்லறியணும்னு பார்க்குறான், முறுமுறுக்கிறான். கர்த்தர் சொன்னார், நீ என்ன விரும்புன? நீ வனாந்தரத்தில் சாகத்தானே விரும்புன, அதுதானே சொன்ன, சாகு. விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியாய் பேசுவோம், இருதயத்தை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளுவோம், வசனங்களை தியானிப்போம், வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோம், பற்றி பிடித்து கொள்ளுவோம், நன்றாக வாழ்ந்திருப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ.